Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோவில் நம்ம attribute tags பற்றி பார்க்க போகிறோம். ஸோ attribute tag அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற எலமெண்ட்ஸில் வந்து ஒரு attribute ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ எப்பயுமே ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்னு இருக்கும்ல, அதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஓப்பனிங் டேக்கு உள்ளவே நீங்கள் ஆட்ரிபியூட்ஸை ஆட் பண்ணுவீங்க. ஆட்ரிபியூட்ஸுங்கிறது ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட் ஃபார்மட்டிங்கில் சேஞ்சஸ் அக்கர் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எப்பயுமே நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படி கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டார்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 3ல ஆட்ரிபியூட் டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ நான் ஒரு 4 பேராகிராஃப் வச்சுருக்கிறேன். 4 பேராகிராஃப்லேயும் சில நேம் வேல்யூ பேர்ஸ் வந்து போடுறேன். ஸோ என்ன மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஸ்டைல், கிளாஸ், ஐடி அப்படிங்கிறது. ஸோ ஸ்டைல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து தனி பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். அதில் இருக்கிற ஒரு இன்லைன் மெத்தட் தான் வந்து இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் அலைன் எனக்கு ரைட்டாக வேணும், இல்லைனா சென்டராக வேணும், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக லெஃப்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அலைன்மெண்ட் இதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்டைலுன்னு போட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்து அதோட வேல்யூவில் வந்து டெக்ஸ்ட் அலைன்கிற ப்ராப்பர்ட்டியை ரைட் வேல்யூடாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல ஓப்பனிங் பேராகிராஃப் டேக்கு உள்ள இந்த இதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட் டேக். இது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நேம் வந்து எழுதணும், ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸில் அவங்களோட ஆட்ரிபியூட்டை கொடுக்கணும். நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த கிளாஸும் ஐடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டேக் அது வந்து ஹெட்டிங்காக இருக்கலாம், இல்லை பேராகிராஃபாக இருக்கலாம், ஏதோ ஒரு இது. ஸோ அந்த டேகை வந்து நான் கால் பண்ணுறேன் ஃபங்க்ஷனில், அந்த டேகோட கலரை நான் மாற்றுறேன், இல்லை அந்த டேகில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அழிய வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும் கோடிங்கில். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி கோடிங்கில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நேம்ஸ் தான் ஐடி, கிளாஸ். ஸோ யூனிக்காக ஒரே ஒரு டேக் பண்ணிங்கன்னா ஐடின்னு வைப்பீங்க, ஒரு 4-5 டேகுக்கு சேர்த்து பண்ணணும்னா கிளாஸ் அப்படிங்கிற டேக் வைப்பீங்க. ஸோ இந்த கிளாஸ் டேக், ஐடி டேக் இதெல்லாமே நேம் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் தான். ஸோ கிளாஸ் வந்து நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், லெஃப்ட், ஐடி வந்து ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற பேர் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பேரை உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம அடுத்த பிளேலிஸ்ட்டில் பார்க்குற வீடியோஸில் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் அதே இதுதான், ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வித் ஸ்டைல் ஆட்ரிபியூட், இந்த இடத்துல நான் ரைட் அலைன்டாக வச்சுருக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப். இதோட யூசேஜ் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது வந்து சென்டர் லைன்டாக இருக்குது. ஸோ டபுள் கோட்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்கனாலும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், பட் சம் ப்ரௌசர்ஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாது. பெஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் வந்து என்னது, இது டபுள் கோட்ஸில் வேல்யூ வந்து டபுள் கோட்ஸில் போடுறது. சம்டைம்ஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா கூட அது அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் இருந்தாலும் அது ப்ரௌசரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் தேவையான இடத்துல கரெக்டாக போட்டுருங்க. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸில் உங்களோட வேல்யூவாக கொடுக்கணும். இதுதான் HTML ஆட்ரிபியூட் டேக். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.